வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 ஆயத்தொலை வடிவியல் இதில் பயிற்சி 5ல் 1ல் 8வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. முக்கோணம் ஏபிசியின் பக்கங்கள் ஏபி பிசி மற்றும் ஏசியின் நடுப்புள்ளிகள் முறையே பி கியூ மற்றும் ஆர் என்க. முக்கோணத்தின் முனைப்புள்ளிகள் ஏபி மற்றும் சி காண்க. முக்கோணம் ஏபிசியின் பரப்பை முக்கோணம் பிக்யூஆரின் பரப்புடன் ஒப்பிடுக. இந்த கணக்கு கொஞ்சம் பெரிய கணக்கு. என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்க, ஒரு முக்கோணம் ஏபிசி கொடுத்துருக்காங்க. இந்த முக்கோணத்துல ஏபின்ற பக்கத்தோட நடுப்புள்ளி பி, பிசின்ற பக்கத்தோட நடுப்புள்ளி கியூ கொடுத்துருக்காங்க, ஏசின்ற பக்கத்தோட நடுப்புள்ளி ஆர் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த முக்கோணம் ஏபிசி இருக்குல்ல, இதோட முனைப்புள்ளிகள் ஏன்ற புள்ளியை கண்டுபிடிக்கணும், பீன்ற புள்ளியை கண்டுபிடிக்கணும், சீன்ற புள்ளியை கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த முக்கோணம் ஏபிசி இருக்கு இல்லையா, இதனுடைய பரப்பை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு எது கூட ஒப்பிடணும்? முக்கோணம் பிக்யூஆர் இந்த முக்கோணத்தோட பரப்பு கூட ஒப்பிடணும். சரியா? முதல்ல முனைப்புள்ளிகளை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இப்ப பாருங்க, ஏபியோட நடுப்புள்ளி என்ன பாருங்க? பி. அதுக்கு முன்னால தேவையான புள்ளிகள் ஏன்ற புள்ளிய x1 y1, பீன்ற புள்ளிய x2 y2, சீன்ற புள்ளிய x3 y3 நம்மளா எடுத்துக்கிட்டோம். சரியா? இப்ப பாருங்க, முதல்ல எது நம்ம கண்டுபிடிக்க போறோம்? இந்த பீன்றது நடுப்புள்ளி. எந்த பக்கத்தோட நடுப்புள்ளி? ஏபியோட நடுப்புள்ளி. பாருங்க, ஏன்ற புள்ளி என்ன? x1 y1, பீன்ற புள்ளி என்ன? x2 y2. இதோட நடுப்புள்ளி தான் எது? பி. நடுப்புள்ளி ஈக்குவல் டு பி. நடுப்புள்ளிக்கு ஃபார்முலா என்ன? x1 plus x2 by 2, x1 plus x2 by 2, கமா y1 plus y2 by 2, y1 plus y2 by 2 equal to பீன்ற புள்ளி பாருங்க 11,7. இப்போ என்ன செய்ய போறோம்னா, எக்ஸின் மதிப்புகளை சமப்படுத்த போறோம். x1 plus x2 by 2 equal to x1 plus x2 by 2 equal to இங்க x ஓட மதிப்பு 11. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, y ஓட மதிப்பு y1 plus y2 by 2 equal to y1 ஓட மதிப்பு என்ன? y ஓட மதிப்பு என்ன? இங்க 7. சரியா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, x1 plus x2 equal to 11. இந்த ரெண்டு இங்க வந்தா பெருக்கலா மாறும். அப்ப பாருங்க, x1 plus x2 equal to 11 22. இதை நம்ம சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் பாருங்க, y1 plus y2 equal to 7. இந்த ரெண்டு இங்க வந்தா பெருக்கலா மாறும். அப்போ y1 plus y2 இதோட மதிப்பு பாருங்க 2 தானே, நான் ஆள் போட்டேன் பாருங்க, இந்த இடத்துல 2. சரியா? இந்த ரெண்டு இங்க வந்தா பெருக்கலா மாறும். 7 2 14. இதை நம்ம சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து பாருங்க, பிசியோட நடுப்புள்ளி Q. பீன்ற புள்ளி என்ன பாருங்க? பீன்ற புள்ளி x2 y2, சீன்ற புள்ளி x3 y3. இதனுடைய நடுப்புள்ளி என்ன அப்படின்னா Q. எந்த பக்கத்தோட நடுப்புள்ளி? பாருங்க, பிசின்ற பக்கத்தோட நடுப்புள்ளி Q. இப்ப பாருங்க, நடுப்புள்ளிக்கு ஃபார்முலா என்ன? எக்ஸின் மதிப்புகளை கூட்டி 2 கொண்டு வகுக்கணும். அப்ப பாருங்க, x2 plus x3 by 2, கமா y ஓட மதிப்புகளை கூட்டுங்க, y2 plus y3 by 2. இது எதுக்கு சமமா இருக்கும் பாருங்க? Qன்ற புள்ளிக்கு சமமா இருக்கும். Qன்ற புள்ளி என்ன? 13.5, கமா 4. இப்ப பாருங்க, எக்ஸின் மதிப்புகளை சமப்படுத்துங்க. இங்க எக்ஸோட மதிப்பு என்ன இருக்கு பாருங்க? x2 plus x3 by 2. எதுக்கு சமப்படுத்தணும்? 13.5க்கு நம்ம சமப்படுத்தணும். இப்ப பாருங்க, x2 plus x3 equal to 13.5. இது வகுத்துல இருக்கு, இங்க வந்தா பெருக்கலா மாறும். இந்த இடத்துல x2 plus x3 equal to 13.5 2 கொண்டு பெருக்க போறோம். என்ன வரும்? 27 வரும். 27 வரும். இது நம்ம சமன்பாடு 3ன்னு எடுத்துக்கலாம். வேணா பெருக்கி அமைக்கிறோமா? 13 இந்த இடத்துல பெருக்கி அமைக்கிறோம் பாருங்க. 13.5 2 கொண்டு பெருங்க. 2 10, 10க்கு 0, மிச்சம் 1, 2 3 6, 6 1 7. சரியா? 2 2. புள்ளிக்கு வலது பக்கம் ஒரு இலக்கம். அப்ப வலது பக்கம் ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி 27.0. 27.0 என்ன அர்த்தம்? 27ன்னு அர்த்தம். இப்ப வாங்க, ஒய்யோட மதிப்புகள் நம்ம எடுத்துக்கிட போறோம். என்ன இருக்கு பாருங்க? y2 plus y3 by 2 equal to 4.
அப்போ y2 ப்ளஸ் y3 ஈக்குவல் டு 4. இந்த 2 இங்கே வந்தால் பெருக்கலாக மாறும். அப்போ y2 ப்ளஸ் y3 ஈக்குவல் டு 4 2 8. இது வந்து நமக்கு சமன்பாடு 4. சரியா? இருங்க, நான் ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன். அடுத்தது பாருங்க, ஏசின்ற பக்கத்தோட நடுப்புள்ளி இங்க இருக்கு பாருங்க. ஏசி முதல்ல ஏன்ற புள்ளி பாருங்க. ஏன்ற புள்ளி என்னது? ஏன்ற புள்ளி x1 y1, சீன்ற புள்ளி x3 y3. இதனுடைய நடுப்புள்ளி என்ன? இதனுடைய நடுப்புள்ளி ஆர். சரியா? பாருங்க, ஏசின்ற பக்கத்தோட நடுப்புள்ளி ஆர். இப்போ நடுப்புள்ளிக்கு ஃபார்முலா என்ன? எக்ஸோட மதிப்புகளை கூட்டி 2 கொண்டு வகுக்கணும். x1 பிளஸ் x3 பை 2, கமா ஒய்யோட மதிப்புகளை கூட்டி 2 கொண்டு வகுக்கணும். y1 பிளஸ் y3 பை 2 ஈக்குவல் டு, இப்போ பாருங்க ஆர். ஆர் என்னது? 9.5, 4. 9.5, 4. சரியா? இப்போ பாருங்க, நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? எக்ஸோட மதிப்புகள் மட்டும் எடுத்து பண்ணலாமா? பாருங்க, இங்கே இதையும் சமப்படுத்த போகிறோம். இந்த இடத்துல x1 பிளஸ் x3 பை 2, இங்கே என்ன இருக்கு பாருங்க? 9.5. இப்போ பாருங்க, x1 பிளஸ் x3 ஈக்குவல் டு 9.5. இந்த 2 வகுத்தல் இருக்கு, இங்கே வந்தால் பெருக்கலாக மாறும். அப்போ பாருங்க, x1 பிளஸ் x3 ஈக்குவல் டு 9.5 2 கொண்டு பெருக்க போகிறோம். அப்போ 19 வரும். இந்த இடத்துல பெருக்கி காமிச்சோம் இல்லையா? இதே மாதிரி நீங்கள் பெருக்கி பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். இது வந்து நம்ம சமன்பாடு 5ன்னு எடுத்துக்கலாமா? அதுக்கு அடுத்து பாருங்க, ஒய்யை சமப்படுத்த போகிறோம். y1 பிளஸ் y3 பை 2 ஈக்குவல் டு 4. சரியா? இப்போ பாருங்க, y1 பிளஸ் y3 ஈக்குவல் டு 4. இந்த 2 இங்கே வந்தால் பெருக்கலாக மாறும். y1 பிளஸ் y3 ஈக்குவல் டு 4 2 8. இது சமன்பாடு 6. நம்ம 6 சமன்பாடு கண்டுபிடிச்சிருக்கோம். இங்க பாருங்க, 1வது சமன்பாடு, 3வது சமன்பாடு, 5வது சமன்பாடு. இதுல எல்லாத்துல என்ன இருக்குன்னா எக்ஸ் இருக்கும். அதை தான் இப்ப நம்ம கூட்ட போறோம். கூட்டலாமா? பாருங்க, 1 பிளஸ் 3 பிளஸ் 5. இதை நம்ம கூட்ட போறோம். 1வது சமன்பாட்டுல இடது பக்கம் என்ன இருக்கு பாருங்க? x1 பிளஸ் x2. எழுதுவோமா? x1 பிளஸ் x2. 3வது சமன்பாட்டில் இடது பக்கம் என்ன இருக்கு பாருங்க? x2 பிளஸ் x3. x2 பிளஸ் x3 பிளஸ் 5வது சமன்பாட்டில் என்ன இருக்கு பாருங்க? x1 பிளஸ் x3 ஈக்குவல் டு, இப்போ வலது பக்கத்தை கூட்ட போகிறோம். 1வது சமன்பாட்டில் 22, 3வது சமன்பாட்டில் 27. இப்போ பாருங்க, 1வது சமன்பாட்டில் 22, 3வது சமன்பாட்டில் 27, 5வது சமன்பாட்டில் 19. இப்போ பாருங்க, இங்க ஒரு x1, இங்க ஒரு x1 கூட்டினா 2x1. இங்க ஒரு x2, இங்க ஒரு x2 கூட்டினா 2x2. இங்க ஒரு x3, இங்க ஒரு x3 கூட்டினா 2x3. இப்போ எல்லாத்தையும் கூட்டுவோமா? பாருங்க, 2யும் 7யும் கூட்டினா 9, 9 9 கூட்டினா 18, 18 8, மிச்சம் 1, 3, 5, 6. சரியா? 68. இதுல இருந்து 2 நம்ம பொதுவாக எடுத்துருவோமா? 2 நம்ம பொதுவாக எடுத்துட்டோம்னா x1 பிளஸ் x2 பிளஸ் x3 ஈக்குவல் டு 68. இதை கேன்சல் பண்ணுங்க. இந்த 2 இங்க வந்து வகுத்தல மாறும். நம்ம நேரடியாக கேன்சல் பண்ணலாம். பாருங்க, என்ன வரும் நமக்கு? இந்த இடத்துல 2 6, 4 2 8. அதாவது இந்த 2 இங்க வந்து வகுத்தல மாறும். அப்ப 68 2 கொண்டு வகுத்தா 34. இந்த இடத்துல x1 பிளஸ் x2 பிளஸ் x3 ஈக்குவல் டு 34. இதை வந்து சமன்பாடு 7ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த x1 பிளஸ் x2 மதிப்பு தெரியும். என்ன பாருங்க, சமன்பாடு 1ஐ 7 பிரதியிட போறோம். 7ல் பிரதியிட 7வது சமன்பாட்டில் கொண்டு பிரதியிட போறோம். சமன்பாடு 1 பாருங்க, x1 பிளஸ் x2 மதிப்பு 22. அப்போ இந்த x1 பிளஸ் இது x2க்கு பதிலாக என்ன பிரதியிடுறோம்? 22 பிளஸ் x3 அப்படியே வந்துடும், ஈக்குவல் டு 34. இப்போ பாருங்க, x3 ஈக்குவல் டு 34. இது பிளஸ் 22, இங்க வந்தா மைனஸ் 22 மாறும். அப்ப x3 ஈக்குவல் டு 34ல 22 கழிச்சா 12. என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? நம்ம x3
கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து x2 கண்டுபிடிக்கணும், x1 கண்டுபிடிக்கணும். எதை எங்க கொண்டு பிரதியிடலாம் பாருங்க. இந்த இடத்துல x3 ஈக்குவல் டு 12ஐ எதுல பிரதியிடலாம் பாருங்க. 5ல பிரதியிடலாமா? 5ல் பிரதியிட 5வது சமன்பாட்டில் கொண்டு போய் பிரதியிட போறோம். எங்க இருக்கு பாருங்க. 5வது இங்க இருக்கா? x1 plus x3 ஈக்குவல் டு 19. x1 plus x3 x3யோட மதிப்பு எவ்வளவு? 12. இது எதுக்கு சமமா இருக்கு? 19க்கு சமமா இருக்கு பாருங்க. x1 x3 போல பிரதிட்டோம், இது 19க்கு சமமா இருக்கு. அப்போ இந்த இடத்துல x1 ஈக்குவல் டு 19, இது பிளஸ் 12, இங்க வந்தா மைனஸ் 12 மாறும். அப்போ x1 ஈக்குவல் டு 19ல 12 கழிச்சோம்னா 7. x1ஓட மதிப்பு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும்னா x2 மட்டும் வேணும். அப்போ எதை எங்க கொண்டு போய் பிரதியிடலாம் பாருங்க. x1 ஈக்குவல் டு 7 என எந்த சமன்பாட்டில் பிரதியிடலாம்? 1ல பிரதியிடுவோமா? 1ல் பிரதியிட 1ல் பிரதியிட. இப்ப பாருங்க, 1வது சமன்பாடு இங்க இருக்கு பாருங்க. x1 plus x2 ஈக்குவல் டு 22. x1ஓட மதிப்பு 7 பிளஸ் x2 இது எதுக்கு சமமா இருக்கு? 22க்கு சமமா இருக்கு. அப்ப x2 ஈக்குவல் டு 22, இது பிளஸ் 7, இங்க வந்தா மைனஸ் 7. அப்ப x2 ஈக்குவல் டு 22ல 7 கழிச்சோம்னா 15. நம்ம எதை கண்டுபிடிச்சிட்டோம்? x1 x2 x3 கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி இப்ப என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னா y1 y2 y3 கண்டுபிடிக்கணும். நான் இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. இந்த இடத்துல நான் போட்டு காமிக்கிறேன். சரியா? இந்த இடத்துல 1 3 5 கூட்டி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? x1 x2 x3 கண்டுபிடிச்சோம். இப்ப 2 4 6 கூட்ட போறோம். 2வது சமன்பாடு, 4வது சமன்பாடு, 6வது சமன்பாடு கூட்டுமா? பாருங்க, 2வது சமன்பாட்டுல இடது பக்கம் y1 plus y2 எடுத்து எழுதுங்க. y1 plus y2. அதுக்கு அடுத்து 4வது சமன்பாட்டுல பாருங்க, y2 plus y3 y2 plus y3. 6வது சமன்பாட்டுல பாருங்க, y1 plus y3 y1 plus y3. இப்போ வலது பக்கம் இருக்கலாம் கூட்டுவான். இங்க 2வது சமன்பாட்டுல 14 இருக்கு, இங்க 4வது சமன்பாட்டுல 8 இருக்கு. அப்போ 14 plus 8. 6வது சமன்பாட்டுல பாருங்க 8 இருக்கு. அப்ப இந்த இடத்துல பிளஸ் 8. இப்ப கூட்டுங்க. இங்க ஒரு y1 இங்க ஒரு y1 கூட்டினா 2y1, இங்க ஒரு y2 இங்க ஒரு y2 கூட்டினா 2y2, இங்க ஒரு y3 இங்க ஒரு y3 கூட்டினா 2y3 ஈக்குவல் டு எல்லாத்தையும் கூட்டுமா? 8 8 கூட்டினா 16, 16ஐயும் 14ஐயும் கூட்டினா 30. இதுல இருந்து 2 பொதுவா எடுத்துருவோமா? 2 பொதுவா எடுத்துட்டோம்னா y1 பிளஸ் y2 பிளஸ் y3 ரெண்டெல்லாம் வெளியே எடுத்து வச்சிட்டோம். இது எதுக்கு சமமா இருக்கும்? 30க்கு சமமா இருக்கும். கேன்சல் பண்ணுங்க. 2 2 15 2 30. எப்படி? இந்த 2 இங்க போனா வகுத்துல தான் மாறும். அப்ப நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, அதுக்கு அடுத்தது மிச்சம் என்ன இருக்கு? y1 பிளஸ் y2 பிளஸ் y3 ஈக்குவல் டு 15. இது வந்து நம்ம சமன்பாடு 8ன்னு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம 2வது சமன்பாடு பாருங்க. 2வது சமன்பாடு என்ன இருக்கு? y1 plus y2 ஈக்குவல் டு 14. இதை கொண்டு வந்து நம்ம பிரதியிட போறோம். எதை? சமன்பாடு 2ஐ எதுல பிரதியிட போறோம்? 8ல் பிரதியிட. 8வது சமன்பாட்டுல கொண்டு வந்து நம்ம பிரதியிட போறோம். இங்க பாருங்க, 8வது சமன்பாடு இந்த y1 plus y2க்கு பதிலா என்ன மாத்தலாம்? 14ன்னு மாத்தலாம். y1 plus y2க்கு பதிலா 14, இந்த பிளஸ் y3 அப்படியே வந்துடும், ஈக்குவல் டு 15. அப்ப பாருங்க, y3 ஈக்குவல் டு இந்த இடத்துல 15, இது பிளஸ் 14, இங்க வந்தா மைனஸ் 14 மாறும். அப்போ y3 ஈக்குவல் டு 15ல 14 கழிச்சா 1. y3 கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது என்ன செய்ய போறோம்? இந்த y3 ஈக்குவல் டு 1 என எதுல பிரதியிடலாம்? 6ல பிரதியிடலாமா? பாருங்க, 6ல் பிரதியிட. 6ல் பிரதியிட. 6வது சமன்பாடுல பிரதியிடுமா? பாருங்க, 6வது சமன்பாடு y1 plus y3 equal to 8. y1 plus y3 equal to 8. y1 plus y3 y3 மதிப்பு 1, எதுக்கு சமமா இருக்கும்? 8க்கு சமமா இருக்கும். அப்போ y1 equal to 8 plus 1 இங்க வந்தா என்ன மாறும்? மைனஸ் 1ஆக மாறிவிடும். அப்போ y1 equal to
8ல் 1 கழிச்சா 7. இது எதோட மதிப்பு? y1ஓட மதிப்பு. y1 கண்டுபிடிச்சிட்டோம், y3 கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் என்ன வேணும்? y2 மட்டும் வேணுமா? அப்ப எதை எங்க கொண்டு போய் பிரதியிடலாம் பாருங்க. y1 = 7 என எந்த சமன்பாட்டில் பிரதியிடலாம்? 2ல் பிரதியிடலாமா? 2ல் பிரதியிட. 2ல் பிரதியிட. 2வது சமன்பாடு எங்க இருக்கு பாருங்க. இதுல இருக்கும் பாருங்க. 2வது சமன்பாடு இல்ல, 4வது சமன்பாடு. சரியா? 4ல் பிரதியிடலாம். 4ல் நம்ம பிரதியிட்டோம்னா சாரி 2 தான். 2ல பிரதியிடுவோம். சரியா? குழப்பம் வேண்டாம். 2ல பிரதியிடுவோம். y1 + y2 = 14. இந்த இடத்துல y1ஓட மதிப்பு 7, y2 = எதுக்கு சமமா இருக்கு? 14க்கு சமமா இருக்கு. இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. நமக்கு y2 தான் வேணும், =14. இது +7. இங்க வந்து என்ன மாறும்? -7ஆ மாறிடும். அப்ப நமக்கு தேவையான y2ஓட மதிப்பு என்ன? 7. இதை கழிச்சிடலாமா? y2 = 7. இந்த பக்கம் எழுதிடுறேன். y2 = 7. நம்ம எல்லா மதிப்புகளையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒவ்வொரு புள்ளியா எடுத்து எழுதுவோமா? பாருங்க. ஏன்ற புள்ளி x1 y1 = x1ஓட மதிப்பு எங்க இருக்கு பாருங்க. ஒவ்வொரு மதிப்பும் அப்படியே எடுத்து எழுதுவோம். x1 7, y1 7. சரியா? x1 7, y1 7. அதுக்கு அடுத்து பாருங்க. bன்ற புள்ளிய x2 y2ன்னு எடுத்துடலாம். மதிப்புகளை எடுத்து எழுதுங்க. எங்க இருக்கு பாருங்க. x2ஓட மதிப்பு 15. இந்த இடத்துல பாருங்க. y2ஓட மதிப்பு 7. அப்போ 15, 7. அதுக்கு அடுத்தது cன்ற புள்ளி பாருங்க. cன்ற புள்ளி என்னது? x3 y3. எங்க கண்டுபிடிச்சிருங்க பாருங்க. x3 y3ஓட மதிப்பு. x3ஓட மதிப்பு 12, y3ஓட மதிப்பு 1. எடுத்து எழுதிக்கலாமா? அப்போ 12, 1. 12, 1. நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 3 புள்ளிகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏபிசியை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ முக்கோணம் ஏபிசியின் பரப்பு கண்டுபிடிக்கலாமா? பாருங்க. முக்கோணம் ஏபிசியின் பரப்பு. ஏபிசியோட பரப்பு கண்டுபிடிக்க போறோம். ஃபார்முலா என்ன? 1/2 x1 y1 x2 y2 x3 y3. திரும்ப என்ன வரும்? x1 y1 வரும். சரியா? சதுர அலகுகள். பாருங்க. இந்த முதல் புள்ளி x1 y1, 2வது புள்ளி x2 y2, 3வது புள்ளி x3 y3. அப்படி பிரதியிடுங்க. = 1/2 x1 y1 பாருங்க 7, 7. x2 y2 பாருங்க 15, 7. x3 y3 பாருங்க 12, 1. x1 y1 திரும்பியும் 7. சரியா? முதல்ல அம்புக்குறியை மறக்காம போட்டுறணும். கீழ் நோக்கிய அம்புக்குறி, அதுக்கு அடுத்தது மேல் நோக்கிய அம்புக்குறி. இப்ப பாருங்க. இதை நம்ம சுருக்கிடலாமா? 1/2 பெருக்குங்க. 7 7 49 பிளஸ் 15 1 15 பிளஸ் 12 7 84. எதை பெருக்கிட்டோம்? கீழ் நோக்கி பெருக்கிட்டோம். இப்போ மைனஸ் போட்டு மேல் நோக்கி பெருக்கணும். 7 15 105 பிளஸ் 7 12 84 பிளஸ் 1 7 7. சரியா? = 1/2. எல்லாத்தையும் கூட்டுவோமா? 9 5 கூட்டினா 14, 14 4 கூட்டினா 18, 18க்கு 8, மிச்சம் 1, 1 4 5, 5 1 6, 6 1 8, 14. சரியா? 148 மைனஸ் இதை கூட்டுங்க. கூட்டுமா? இந்த இடத்துல 7ஐயும் 4ஐயும் கூட்டினா 11, 11 1 5 16, 16க்கு 6, மிச்சம் 1 9. இந்த இடத்துல 1 196, 105 ஒரு 84 7. இதை கூட்டினா 196 = 1/2. மைனஸ் பண்ணுங்க. 148ல 196, அதாவது வேற வேற குறி. 196ல 48 கழிப்போம். 196ல 148 கழிக்கணும். சரியா? 196ல 148 கழிச்சோம்னா -48. கேன்சல் பண்ணுங்க. ஏன் -48? பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கு, அதனால -48. 2 2 2 2 4 4 2 8 = -24. நம்ம வரிசையை தான் எடுத்துக்கிட்டோம், ஆனாலும் நமக்கு ஆன்சர் என்ன வருது? மைனஸ்ல வருது. மைனஸ் வந்துச்சுன்னா இங்க அப்படியே பிளஸ்ல மாத்தி எழுதிங்க. அப்போ
முக்கோணம் ஏபிசியின் பரப்பளவு எவ்வளவு? 24 சதுர அலகுகள். எதை கண்டுபிடிச்சிட்டோம்? முக்கோணம் ஏபிசியின் பரப்பை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து பாருங்க, முக்கோணம் பிக்யூஆரின் பரப்பு. பின்ற புள்ளி என்ன பாருங்க, பிக்யூஆரின் பரப்பு ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? 1/2. இங்க இருக்குல்ல, இதே ஃபார்முலா x1 y1 x2 y2 x3 y3 திரும்ப x1 y1. இப்ப பாருங்க, இந்த இடத்துல இந்த புள்ளி இருக்கு பாருங்க, இது அப்படியே எடுத்து எழுத வேண்டியது. இந்த பீன்ற புள்ளி x1 y1 என்ன புள்ளி? 11 7. அதுக்கு அடுத்து பாருங்க x2 y2, இதான் x2 y2. qன்ற புள்ளி தான் x2 y2 என்னது? 13.5, 4. இந்த என்னது? 6 தான் x3 y3 என்ன இருக்கு? 9.5 4. திரும்ப எந்த புள்ளி வரணும்? இந்த முதல் புள்ளி 11 7 வரணும். சரியா? இப்ப சுருக்கிடுமா பாருங்க. இப்ப பாருங்க, ஈக்குவல் டு இந்த 1/2 நமக்கு எந்த மாற்றம் இல்லை. முதல்ல கீழ் நோக்கி பெருக்கும். 11 நாளா 44. இதை பெருக்க போறோம். என்ன வரும் பாருங்க, 13.5 4 கொண்டு பெருக்க போறோம். 27 54 வரும். பெருக்கி காமிக்கணுமா அந்த இடத்துல? பாருங்க, 13.5 4 கொண்டு பெருக்குங்க. 4 5 20, 20க்கு 0 மிச்சம் 2. 4 3 12, 12 14, 14க்கு 4 மிச்சம் 1. 4 1 4, 4 1 5. புள்ளிக்கு வலது பக்கம் ஒரு இலக்கம் இருக்கா? அப்போ வலது வந்து ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். 54.0. 54.0னா 54 தான். சரியா? பிளஸ் இப்போ இது ரெண்டையும் பெருக்க போறோம். பெருக்குமா? எதை 9.5ஐயும் 7ஐயும் பெருக்குங்க. 7 35க்கு 5 மிச்சம் 3. அதுக்கு அடுத்தது 7 9 63 66, அதாவது 66.5. புள்ளிக்கு அடுத்து ஒரு இலக்கம் இருக்கா? அப்போ 66.5 மைனஸ், இப்போ பாருங்க மேல் நோக்கி பெருக்க போறோம். 13.5ஐ 7 கொண்டு பெருக்க போறோம். 13.5 பெருக்கல் 7, 7 5 35க்கு 5 மிச்சம் 3. 7 3 21, 3 கூட்டினா 24, 24க்கு 4 மிச்சம் 2. இந்த இடத்துல 7 7, இந்த 2 கூட 9, அப்போ 94.5. 94.5. இதை பெருங்க. இதை பெருங்க என்ன வரும்னா 38 வரும். 18 19 38 வரும். சரியா? 38. இது ரெண்டையும் பெருக்குனா 44 பிளஸ் 44. இப்போ சுருக்கிடலாமா? ஈக்குவல் டு 1/2. இப்போ இதுலேருந்து கூட்டுவோம். 44 இந்த இடத்துக்கு எழுதி கூட்டட்டுமா? 44 54 66.5 கூட்டுங்க. இந்த புள்ளி 5 அப்படியே வந்துடும். 6 4 கூட்டா 10, 10 4 14, 14க்கு 4 மிச்சம் 1, 7 12, 12 ஒரு நாள் 16, 164.5. 164.5. இப்போ இது எல்லாத்தையும் கூட்ட போறோம். எதை கூட்ட போறோம்? 38 44 94.5 கூட்டுங்க. இந்த புள்ளி 5 அப்படியே வந்துடும். 4 8 கூட்டினா 12, 12 ஒரு நாள் 16, 16க்கு 6 மிச்சம் 1, 1 9 10, இங்க 14 17, 176.5 ஈக்குவல் டு 1/2. பாருங்க, வேற வேற குறி கழிக்கணும். எதுல இருந்து? 176.5ல இருந்து 164.5 கழிக்கணும். 5ல் 5 கழிச்சா 0. இந்த இடத்துல என்ன இருக்கு? 6. 6ல் 4 கழிச்சோம்னா 2. 7ல் 6 கழிச்சா 1. அப்போ பாருங்க 12.0. 12.0னா என்ன அர்த்தம்? 12ன்னு தான் அர்த்தம். பாருங்க, பெரிய நம்பருக்கு முன்னால மைனஸ் இருக்கு, அதனால -12. கேன்சல் பண்ணிக்கங்க. 2 2 6 12. அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கு? -6ன்னு வந்திருக்கு. முக்கோணத்தோட பரப்பு எப்பயும் மைனஸ்ல இருக்காது. இருந்துச்சுன்னா பிளஸ்ல மாத்தி எழுதிக்கங்க. 6 சதுர அலகுகள். நம்ம முக்கோணம் ஏபிசியின் பரப்பும் முக்கோணம் பிக்யூஆரின் பரப்பும் கண்டுபிடிச்சோம். இது ரெண்டையும் ஒப்பிட சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ பாருங்க, முக்கோணம் என்ன இருக்கு? ஏபிசியின் பரப்பு எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. முக்கோணம் ஏபிசியோட பரப்பை இங்க 24 கண்டுபிடிச்சிருக்கோம். 24 சதுர அலகுகள். இங்க என்ன இருக்கு பாருங்க? 6 இருக்கா? அப்ப இந்த 24 6 வர மாதிரி பிரிச்சு எழுத போறோம். எப்படி பிரிச்சு எழுதலாம்? 4 பெருக்கல் 6ன்னு எழுதிடலாம். ஏதோ 24 4 பெருக்கல் 4 எழுதலாமா? அப்ப 4 × 6ன்றது எந்த முக்கோணத்தோட பரப்பு? முக்கோணம் பிக்யூஆரின் பரப்பு. எழுதிக்கலாமா? இந்த 6க்கு பதிலா
என்ன மாத்த போறோம்? முக்கோணம் பிக்யூஆரின் பரப்பு மாத்துவோமா? therefore 4 இன்டு முக்கோணம் பிக்யூஆரின் பரப்பு. அப்போ பாருங்க, ஏபிசியின் பரப்பு வந்து எதுக்கு சமமா இருக்கு? முக்கோணம் பிக்யூஆரின் 4 மடங்குக்கு சமமா இருக்கு. இதுதான் அவங்க ஒப்பிட சொன்ன ஆன்சர். ஒப்பிட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.